ஹாய் மக்களே, நாம் ஆவலுடன் எதிர்பார்க்குற ஜனநாயக திருவிழா வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது தமிழ்நாட்டுக்கு. மே 4ஆம் தேதி ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜனநாயக திருவிழா ஒரு அருமையாக நடக்கும். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நடக்குது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்னைக்குலேருந்து என்னைக்கு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்குலேருந்து தேர்தல் நடவடிக்கை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுதுங்க. எலெக்ஷன் கமிஷன் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடே போயிடுங்க. இல்லை தேர்தல் விதிமுறைகள் என்னென்னா, தேர்தல் தேதி அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்த நடத்தை விதிமுறைகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்தும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படும். நடத்தை விதி அமலுக்கு வந்த பின் எந்த புதிய அறிவிப்பும் வெளியிட முடியாது. அரசு சார்பில் ஏற்கனவே இருக்கும் பணிகள் தொடர்ந்து நடக்கலாம், புதிய பணிகளை தொடங்க முடியாது. தேர்தல் விதிமுறைகளை கண்காணிக்க அரசு அதிகாரிகள் கொண்ட பறக்கும் படைகள் களத்தில் இருக்கும். கட்சிகள் நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியான ஆட்சியரிடம் அனுமதி பெறுவது அவசியம். அனுமதி பெறாமல் அரசியல் கட்சிகளின் கொடிகள், பேனர்களை வைக்கக்கூடாது. பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள் அளிக்கப்படும். அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் பரிசு தரக்கூடாது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகள் மறைப்பு கொண்டு மூடப்படும். சோதனை சாவடிகள் அமைத்து வாகனங்கள் தீவிர சோதனைக்கு உள்ளாக்கப்படும். உரிய ஆவணங்களின்றி அதிக அளவிலான பணம், நகை உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல முடியாது. இது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சுங்க. இப்போ ஜனநாயக திருவிழா நடக்கிறது மக்களே. 2026 மே மாதம் 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வருவா என்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் போடுங்க. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களா, எடப்பாடி ஐயா அவர்களா, தளபதி விஜய் அவர்களா, இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்களா, இவர்களில் யார் தமிழ்நாட்டை ஆளப் போகிறார்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் போடுங்க நண்பர்களே. ஹாய், தேங்க்யூ, பாய், see you.